எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்ட் லிவர் டே 2025 ஏப்ரல் 19 வந்து உலக கல்லீரல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தீம் வச்சுருக்காங்க. அதாவது உணவே மருந்து, ஃபுட் இஸ் மெடிசன். இது லிவருக்கு மட்டும் இல்லை, பல நோய்களுக்கும் இது கரெக்டான ஒரு தீமாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் என்று சொல்லுவோம், மைக்ரோ என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்ணக்கூடிய வெரி வெரி பவர்ஃபுல் ஒரு மாடிஃபைபிள் ஃபேக்டர் ஃபுட். நம்ம உட்கொள்ளும் உணவும் மற்றும் நம்முடைய அதர் பழக்க வழக்கங்கள், மது பழக்கம், ஸ்மோக்கிங், இது போன்ற வகைகள் தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸையும் நிர்ணயிக்குது. ஸோ இந்த வேர்ல்டு லிவர் டே அன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசல்யூஷனும் நம்முடைய ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் அது எவ்வளோ பேலன்ஸ்டாக நம்ம எடுக்கிறோம், அது நம்ம லிவர் ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எவ்ரி மினிட் நம்ம அதை கான்ஷியஸாக ரிமைண்ட் பண்ணி அதை ஞாபகத்தில் வச்சு அதை நம்ம எடுக்கணும். ஸோ லாங் டேர்மில் நம்முடைய லிவர் ஹெல்த்தை அதுதான் பாதுகாக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் மற்றும் நேஷ், அப்புறம் இடியோபதிக் சிரோசிஸ், இது போன்ற பல நோய்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணமாக இருக்குது. ஸோ இது போன்ற ப்ரிகாஷன்ஸை எடுத்து நம்முடைய உணவை ரெகுலேட் பண்ணி நம்ம கல்லீரல் நோயிலிருந்து முற்றுமாக நம்ம விடுபடலாம். ஸோ இந்த உலக கல்லீரல் தினம் அன்று ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அறிவுறுத்துறது என்னன்னாக்க, உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், மது பழக்க வழக்கம் மற்றும் ஸ்மோக்கிங் லைஃப் ஸ்டைல், இதை ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட். இதனால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்க முடியும். ஸோ நீங்களும் நாங்கள் எவ்வளவு இதற்கான முயற்சி எடுக்கிறோமோ அதே போல் நீங்களும் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான லிவரை நம்ம மெயின்டைன் பண்ணுவதற்கான எங்களுடைய அறிவுரைகள் மற்றும் வாழ்த்துக்கள்.